adjectives அப்படி. ஸோ அஜெக்டிவ்னு சொல்றது என்ன, சிம்பிளா ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ற ஏதாச்சும் ஒரு வேர்ட் தான் எங்களுக்கு அஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ வெரி சிம்பிள். அப்ப நாம ஏன் இந்த வேர்ட்ஸ் கேட்டகரிஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓ, இந்த சென்டென்ஸ்ல இந்த வேர்ட் இப்படித்தான் இருக்கி, ஒரு வேர்ப்னு சொன்னா இதான், ஒரு அஜெக்டிவ்னு சொன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாரும் பாருங்க. a beautiful flower. ஓகே, a beautiful flower அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு அழகான பூ. அப்ப பாருங்க, பூ அப்படிங்கிற நவுனை வந்து இந்த பியூட்டிஃபுல் டிஸ்கிரைப் பண்ணுது. அதே போல an intelligent student, ஒரு கெட்டிக்கார மாணவன் அப்படின்னு இருக்கு, மாணவர்னு சொல்லி. சோ அந்த மாணவர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற வேர்ட் என்ன செய்யுது, டிஸ்கிரைப் பண்ணுது. அதே போல மூணாவது எக்ஸாம்பிள்ல கவனிங்க, என்னன்னு இருக்கி, த tall building, அந்த உயரமான கட்டிடம் அப்படின்னு இருக்கு. அப்ப பில்டிங் அப்படிங்கிற நவுனை வந்து டால், உயரமான டிஸ்கிரைப் பண்ணுது. சோ அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கிட்டா இப்ப? Do you have a clear understanding of adjectives? Yes, sir. Okay, so இதெல்லாம் நாங்க சிம்பிளா ஒரு டைம் படிச்சாலே போதும், எங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சாக்கள் இருப்பீங்க. ஸோ நாங்க பேசிக்ல இருந்து போறதால ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் த கிளாஸ். ஓகே, இதே போல இப்போ அட்வர்ப்ஸுக்கு வருவோம். ஸோ அட்வர்ப்ஸுக்கு வரதுக்கு முன்னால எல்லார்ட்டையும் ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு ஒரு நவுன் ஒன்று கேட்போம். சேதனை. ஸோ ரஷாதா, கேன் யூ tell us an adjective with the noun? ஒரு நவுனோட சேர்ந்து ஒரு அட்ஜெக்டிவ் வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுமா? இட் கேன் பி எனிதிங். Pretty girl. சாரி, என்ன சொன்னீங்க? Pretty girl. pretty girl. Pretty girl. Right, pretty girl. Well done. அடுத்தது வந்து தவிஷ், கேன் யூ give me an example of adjective? Colorful car. Right, colorful car. Okay. Next, Olivia. Olivia, can you give me an example for adjectives? Vibrant house. Vibrant house. Okay, so almost colorful அப்படிங்கிற மாதிரியான ஒரு adjective தான் இந்த vibrant அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஒரு வைப்ரண்டான ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் adjectives எங்களுக்கு வரும். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு சென்டென்ஸ்ல நாங்க ஒரு நவுனை வந்து பேசும்போது அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த வேர்டை சிம்பிளா நாங்க adjectivesன்னு சொல்றோம். சரி, இப்போ வந்து இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் adverbs அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிதானே? adverbs ன்னு சொல்லக்குள்ளே எங்களுக்கு பேர்ல என்ன இருக்கு, verbs ன்னு இருக்கு. verbs ன்னு சொல்றது தெரியும் எங்களுக்கு, வினை சொற்கள் அப்படின்னு தெரியும். சரியா? சோ இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, adjectives எப்படி ஒரு பெயர் சொல்ல ஒரு நவுன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணிச்சோ, இந்த adverb என்ன செய்யும், இந்த நேமை வச்சு பார்க்கக்குள்ளே எங்களுக்கு என்ன விளங்குது, எதை பத்தி இவங்க பேச போறாங்க? Verbs. ரைட், வேர்ப்ஸை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். சரிதானே? அப்ப இந்த adverbல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. adverbs வந்து வினை சொற்களை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணாது, அது இன்னொரு adverb டிஸ்கிரைப் பண்றதாம் வரலாம். ஒரு adverbக்கு இன்னொரு adverb வரதும் இருக்கு. அதே போல சில adjectives டிஸ்கிரைப் பண்ற adverbsம் இருக்கு. ஆனா மெயினா எங்களுக்கு எதை டிஸ்கிரைப் பண்ணும், இந்த adverbs வினை சொற்களை டிஸ்கிரைப் பண்ணும். சரிதானே? சோ பாருங்க, adverbs describe or give more information about verbs, adjectives or other adverbs. சரிதானே? அப்ப இந்த மூன்று வகையான சொற்களையும் இந்த adverbs ஆல எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி தர இயலும். இப்போ சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். He runs quickly. அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது? அப்போ எனக்கு சொல்லுங்க, he runs quickly அப்படின்னு சொன்னா ஹாஜரா, what does it mean? He runs quickly அப்படின்னு சொன்னா என்ன விளங்குது எங்களுக்கு? What's the meaning of Fast. Quick and old. right, அவன் வேகமாக ஓடுகின்றான் அப்படின்னு இருக்கு. he runs ன்னு சொன்னா அவன் ஓடுகின்றான்னு தெரியும். அப்ப இந்த ஓடுற அப்படிங்கிறது verb தானே, எங்கட மெயின் ஆக்ஷன் வேர்பாக இருக்குது. இந்த வேலை என்ன ஒரு மேனர்ல, என்ன என்ன வகையில அது நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, how he runs, எப்படி அவன் ஓடுறான். அப்போ இங்க வேகமாக அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு இந்த adverb என்ன செய்யுது, அவர் எப்படி ஓடுறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. இப்ப இதே மாதிரி நான் இன்னொரு சென்டென்ஸ் எழுதுறேன். சாரி,
இந்த இடத்துல he runs quickly மாதிரி நான் இன்னொன்று எழுதுறேன். he walks slowly. பாருங்க, இப்ப இங்க என்ன விஷயம், என்ன செஞ்சிருக்கோம்? he runs quickly, he walks slowly. சேம் திங் தானே. walk அப்படின்னு சொல்றது என்ன, இங்க நடக்கிற. அப்ப அவன் மெதுவாக நடக்கின்றான். அப்ப ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க. அநேகமான adverbs மோஸ்ட்லி எங்களுக்கு என்னத்துல தெரியுமா முடியும்? அநேகமான adverbs என்னத்துல முடியுது? ஸ்லோலி, குயிக்லி, லவுட்லி, என்னத்துல முடியுது? எல் ly எல்வை. y அப்ப எல்லா adverbsமே எல்வைல முடியணும் இல்ல, எல்வைல முடியாத adverbsம் இருக்கி. பட் அநேகமான நாங்க யூஸ் பண்ற adverbs வந்து என்னத்துல இருக்குது? இந்த எல்வை வேர்டை வச்சு வருது. பட் அது இல்லாத நிறைய adverbsம் எங்களுக்கு இருக்குது. அப்ப என்னன்னு பாருங்க, ஃபாஸ்ட், ஹார்ட், வெல், இப்படி எல்லாம் வருது நீ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், அவன் கடினமாக உழைக்கின்றான், அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாம அதுக்கு என்ன சொல்றோம்? he works hardன்றோம். அப்ப இந்த இடத்துல இந்த ஹார்ட் எல்வைலையா முடியுது? இல்ல. பட் இருந்தாலும் என்ன செய்யுது? எங்களுக்கு வேலை செய்யறாங்க. எப்படி வேலை செய்யறாங்கிறத எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுதானே. he works hard. ஓகே. சோ எல்லா adverbsமே எல்வைல தான் முடியணும் அப்படின்னு சொல்லி இல்ல. பட் மோஸ்ட் ஆஃப் தி adverbs வந்து எல்வைல எங்களுக்கு முடியும். சரி, ஓகே. சோ இப்ப adverbs பத்தின ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க எல்லாருக்கும் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? டு யூ ஆல் ஹேவ் a clear understanding of adverbs? yes sir ரைட். சோ இப்போ வந்து அடுத்த செக்ஷனுக்கு வரும். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ரைட். இப்போ இங்க பாருங்க, adjectiveக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. she is a kind teacher. அவள் ஒரு அன்பான ஆசிரியை. அப்ப என்ன நடக்குது? அந்த ஆசிரியை அப்படிங்கிறத கைண்ட், அன்பான அப்படிங்கிற வேர்டை போட்டு நாங்க டிஸ்கிரைப் பண்றோம். அப்ப அவங்க எப்படியான ஒரு கேரக்டரை, எப்படியான ஒரு குணம் இருக்கிற ஒரு டீச்சர் அவங்க அப்படின்னு சொல்லி இந்த கைண்ட் எங்களுக்கு காட்டி தருது. அப்ப டீச்சர் அப்படிங்கிறது ஒரு நவுன் தானே, அவங்கள டிஸ்கிரைப் பண்றதுக்கு நாங்க கைண்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவை யூஸ் பண்றோம். ரைட். அதே போல இட் வாஸ் அ கோல்ட் நைட். அது ஒரு குளிரான இரவு. அப்ப நைட் அப்படிங்கிறது ஒரு நவுன், இரவு. அந்த நவுனான அந்த நைட், இரவு எப்படி இருந்துச்சு, அதோட கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு நாங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு குளிரான, கோல்டுன்னு சொல்லி யூஸ் பண்றோம். அதே போல இப்ப தே லிவ் இன் அ பிக் ஹவுஸ். அவங்க ஒரு பெரிய வீட்டுல வாழ்றாங்க. அப்ப இந்த இடத்துல பிக் என்ன செய்யுது? அந்த வீட்டு சைஸ காட்டுது. அதாவது அது எப்படி இருக்கி, அதை பத்தின ஒரு கேரக்டரிஸ்டிக். பெருசா, சின்னதா, குளிரா இருக்குதா, சூடா இருக்குதா, அழகா இருக்குதா, அக்லியா இருக்குதா, இப்படியான விஷயங்கள் தான் என்ன எங்களுக்கு அதாவது அட்ஜெக்டிவ்ஸ்ல வருது. ரைட். சோ இப்ப எல்லாருக்கும் அதை பத்தி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அதே போல இப்படி சொல்ற விஷயங்களும் தான். இப்போ ஒரு விஷயத்தை பார்த்து இது என்ன கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தானே. பிளாக் பென், ரெட் கார், இப்படி எல்லாம் சொல்றோம் ஒரு விஷயத்துல கலர் என்னன்னு சொல்லி. இதுகளும் என்ன அட்ஜெக்டிவ்ஸ் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், he has a red car அப்படின்னு சொல்றோம். அவன்கிட்ட ஒரு சிவப்பு கலர் கார் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அவரோட கார் வந்து என்ன கலர், அதோட பண்பு தானே, அது ஒரு கேரக்டரிஸ்டிக் தானே. சோ அந்த இடத்துல அதை சொல்றதுக்கு நாங்க ரெட் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். சிவப்பான, சிவப்பு அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல இதுவும் ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, ரைட். அடுத்தது ஃபைனலா ஒரு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். இது ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி. அப்ப அந்த கேள்வியோட தன்மையை நாங்க இங்க டிஸ்கிரைப் பண்றோம். கஷ்டமானன்னு சொன்னா எங்களுக்கு விளங்குதானே, ஓம் இந்த கேள்வி வந்து டிஃபிகல்ட்டா இருந்திருக்கி அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல கொஸ்டின் அப்படிங்கிற நவுனை நாங்க டிஸ்கிரைப் பண்ணதுக்கு டிஃபிகல்ட்டா யூஸ் பண்றோம். இப்ப எல்லாருக்கும் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து கிளியர் தானே? ஒரு சென்டென்ஸை நார்மலா பார்த்தா எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்ணல தான் இதுதான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி. Do you all understand? yes sir Okay. So thank you. Right. இப்போ வந்து adjectivesலயும் சாரி adverbsல இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்ப பாருங்க, முதலாவது எக்ஸாம்பிள், she sings beautifully. அவள் அழகாக பாடுகிறாள். சோ பாருங்க, அவ எப்படி பாட்டு படிக்கா, அவ பாட்டு படிக்கிறது அழகா இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றோம். சோ எதை வச்சு டிஸ்கிரைப் பண்றோம்? பியூட்டிஃபுல்லி. ஓகே, ரைட். அதே போல நாங்க ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. he runs fast அப்படிங்கிறது. அடுத்தது they arrived early.
அவங்க நேரத்தோட வந்தாங்க, வந்து சேர்ந்தாங்கன்னு இருக்குது. அப்ப எப்படி வந்தாங்க? ஏர்லியாக வந்தாங்க. சோ இப்படியான adverbs நாங்க யூஸ் பண்ண இயலும். சரிதானே? ரைட். இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் தானே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு adverb இன்னொரு adverb வந்து டிஸ்கிரைப் பண்ணும்னு சொல்லி, ஒரு adjectiveையும் ஒரு adverb-ஆல டிஸ்கிரைப் பண்ணலும்னு சொல்லி, அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பாப்போமா? இங்க பாருங்க, 4வதுல இந்த ஃபர்ஸ்ட் 3லயும் நான் மார்க் பண்ற adjectives adverbs வந்து எந்தெந்த வேர்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தர்டையும் கேட்கன்னு சொல்லுங்க. சரியா? ரைட். சோ எனக்கு வந்து ஹயா சொல்லுங்க. ஹயா, கேன் யூ டெல் the first பியூட்டிஃபுல்லி எந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுது? Sings. சிங்ஸ். அப்ப சிங் அப்படிங்கிறது ஒரு வேர்பா அல்லது ஒரு அட்ஜெக்டிவா அல்லது நவுனா? என்னது சிங் அப்படிங்கிறது? Verb. verb. அப்ப இந்த இடத்துல இந்த adjective எங்களுக்கு சிங்க வந்து verb டிஸ்கிரைப் பண்ணுது. சோ அதிக் எனக்கு சொல்லுங்க. அதிக், கேன் யூ டெல் in the second sentence fast அப்படிங்கிற இந்த adverb வந்து எந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுது அந்த சென்டென்ஸ்ல? he runs fastல runs. runs அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப runs அப்படிங்கறது அதிக் அது ஒரு வேர்பா நவுனா என்னது? what is it? Verb. ரைட், verb. அப்ப இந்த இடத்துலயும் இந்த சொல்லும் எங்களுக்கு verb தான் டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே. சோ 3வது சென்டென்ஸுக்கு வருவோம். ரஷாதா, கேன் யூ டெல் 3வது சென்டென்ஸ்ல ஏர்லி அப்படிங்கிற தே அரைவ்ட் ஏர்லில ஏர்லி எந்த வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுது? Arrived. ரைட், அரைவ்ட் அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணுது. அரைவ்ட் அப்படிங்கிறது verb. அப்ப இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ்ல நாம பார்த்தது என்ன? வேர்பை டிஸ்கிரைப் பண்ற adverbs பார்த்தோம். இப்போ எங்களுக்கு தெரியும், ஒரு adverb அப்படிங்கிறது வினை சொல்ல மட்டுமில்ல, வேர்ப மட்டுமில்ல, இன்னொரு adverb-ஐயோ அல்லது இன்னொரு adjective-ஐயோ கூட எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்ப 4வது இருக்கிற இந்த எக்ஸாம்பிள கவனிங்க. இட்ஸ் வெரி ஹாட் டுடே. இன்றைக்கு மிகவும் சூடாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஹாட் டுடே அப்படின்னு சொன்னா இன்றைக்கு சூடா இருக்கி அப்படின்னு அர்த்தம். அப்ப டுடேய வந்து டுடே அப்படிங்கிற நவுனை இந்த ஹாட் அப்படிங்கிற adjective டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ரெடி. அப்ப இது வந்து adjective. ஏன்? டுடே அப்படிங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணதால. இப்போ இந்த ஹாட் சூடான அப்படிங்கிறத மிகவும் சூடான அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தாராரு. அது யாரு? இந்த இருக்கிற வெரி. ஓகே. இந்த இடத்துல இந்த வெரி அப்படிங்கிற adverb டிஸ்கிரைப் பண்றது யாரு? ஆல்ரெடி டுடே எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணி தர adjective-ஆன hot அப்படிங்கிற வேர்டு. அப்போ எப்படி எங்களுக்கு ஒரு adverb இன்னொரு adjective டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு உங்களுக்கு விளங்கிட்டா? Do you understand it now? Yes, sir. ரைட். ஓகே, வெல் டன். இப்ப இதே மாதிரி நாங்க இன்னொரு விஷயத்த பேசினோம். என்னன்னு சொல்லி, ஒரு adverb இன்னொரு adverb-ஐயும் எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல பாருங்க, he drove too quickly. அவன் மிகவும் மிகவும் வேகமாக. too அப்படின்னு சொல்றது என்ன? TOO. too. இது வந்து too அப்படின்னு சொல்லக்கூடாது. too. ஓகே. சோ he drove too quickly. அவன் மிகவும் வேகமாக வாகனத்தை செலுத்தினான் இருக்கி. அப்ப இந்த drove வாகனம் செலுத்தினான் அப்படிங்கிற வேர்ப ஆல்ரெடி எந்த adverb வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்க? draw quickly ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணிட்டா இல்லையா? பண்ணிட்டு தானே? Yes, sir. எஸ். அப்ப இந்த குயிக்லிய திரும்ப மிகவும் குயிக்காக, மிகவும் வேகமாகன்னு சொல்லி டு அப்படிங்கிற ஒரு வேர்டை போட்டு இந்த adverb திரும்ப டிஸ்கிரைப் பண்றோம். அப்போ இந்த இடத்துல குயிக்லி அப்படிங்கிற adverb டு அப்படிங்கிற இன்னொரு adverb வச்சு டிஸ்கிரைப் பண்றோம். இப்படித்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு adverb வந்து verb செய்யும், இன்னொரு adjective-ஐயும் அல்லது இன்னொரு adverb-ஐயும் வந்து எங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணும். இப்ப இந்த கான்செப்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிளியரா? Do you have a clear understanding of all these things now? Yeah, sir. Okay, well done.
ரைட். அப்ப சிம்பிளா இவ்வளவுதான் adjective, இவ்வளவுதான் adverb. சரிதானே? பெருசா இதுல குழப்பிக் கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. So with time you will realize that it's a part of the speech. ஓகே தானே? இன்னும் நிறைய நிறைய adverbs, adjectives எல்லாம் யூஸ் பண்ணி தான் நீங்க பேசுவீங்க. சரிதானே? So when you do that you will get to know a lot of adjectives and adverbs. Okay, so it will happen over the time, right? இப்போ இதை பத்தின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கு தெரியும் நவுன்ஸ் என்ன, வேர்ப்ஸ் என்ன, அடுத்தது எஜெக்டிவ்ஸ் என்னன்னு சொல்லி இப்போ நாங்க ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ள வருவோம். ஸோ அன்னைக்கு நான் உங்களுக்கு பேசியிருந்தேன் டென்சஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அதை நான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். சரிதானே? ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து நாங்க டென்சஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். சரிதானே? ஸோ இனிமேல் கிளாஸஸ் வந்து ரெகுலரா நடக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். இந்த வீக் மட்டும் எனக்கு கொஞ்சம் யூனிவர்சிட்டி ஈவெண்ட்ஸ், அடுத்தது எக்ஸாம்ஸ், இந்த ஒரு எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதால கொஞ்சம் ஸ்கெடியூல் வந்து ஸ்கிப் ஆகிட்டு, ஸோ நாங்கள் ப்ரீவியஸ்டா மிஸ் ஆகின 2 கிளாஸஸையும் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ அல்லது இந்த வீக்ல 2 டேஸ் செய்வோம். ஸோ அதில் டைம்ஸை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்கள் ஆஸ் பர் பிளான் ஒரு 3 டேஸும் நாங்கள் கிளாஸஸ் செய்வோம். ரைட்? ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் போஸ்ட் பண்றேன். ஸோ வெயிட். ரைட், ஓகே. ஸோ எல்லாரும் அந்த ப்ரீவியஸான நான் போட்ட நவுன்ஸ் அண்ட் இதை செஞ்சு போட்டீங்க தானே? எனக்கு Oh, sir. ஏதாக்கள் யாரும் இல்லை? sir. சரியா? ஓகே, அதை நான் கரெக்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் நான் தனித்தனியாக உங்களுக்கு செய்வேன். ரைட். ஓகே, ஸோ நவ் டென்சஸுக்கு வருவோம். ஸோ கிவ் மீ சம் டைம். ஓகே. ரைட், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஹேவ் யூ ஆல் ஹேட் டின்னர்? Yes, sir. ஓகே, sir. நான் இன்னும் சாப்பிடல. No, sir. இல்லையா? ஓகே, No, sir. 9 o'clock நீங்க? வரைக்கும் நான் சாப்பிடல இன்னும். நான் 7:30க்கு என்னமோ தான் நீங்க வந்து சேர்ந்தீங்க. சரியான மழை. ஸோ ஐ காட் ஆன் த பஸ் லேட், வெரி லேட். there were no buses available today as it is Sunday, நீங்க right? sir. நான் வந்து யூனி போயிட்டு வந்தேன் வெடிக்குலோ டவுனுக்கு. ஸோ அதனால இது இல்லை, எங்களுக்கு எக்ஸாம் ஒன்று இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ தட்ஸ் வை. உங்களோட சிட்டி? சிட்டி வந்து வெடிக்கலாமா? டவுன் வந்து வெடிக்குலோ ஆக்சுவலி. But so here's the tenses. Right. Okay. Tenses. Right. So let me share the screen with you. Okay. So இப்போ screen தெரியுதான்னு சொல்லுங்க பார்ப்போம். Right. Can you all see my screen now? Tenses screen உங்களுக்கு visible இருக்குதா? Okay. Yes, sir. ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான நாங்க இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்டை பத்தி பேச போறோம். சரிதானே? ஸோ இந்த சப்ஜெக்டை நல்ல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிதானே? ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் டென்சஸ் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். சரிதானே? டென்சஸ் லேர்ன் பண்ணாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசக்கூடியதாகவோ அல்லது பிழை இல்லாம எழுதக்கூடியதாகவோ இருக்கும். சரிதானே? ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் டென்சஸ். சரிதானே? பேசுவோம். ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ பொதுவாக நாங்க தமிழ்ல எத்தனை காலங்களை பத்தி பேசுறோம்? ஹவு மெனி டென்சஸ் ஆர் தேர் இன் தமிழ்? எத்தனை டென்சஸ் நாங்க பேசுறோம்? மெயின் டென்சஸ் 3. சரி, 3 என்னென்ன டென்சஸ் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். கேன் somebody tell what are the 3 main tenses that we use? எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம். எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம். அப்ப இதை பத்தி எங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்ப வருவோம், எப்படி தமிழ்ல எங்களுக்கு 3 மெயின் டென்சஸ் இருக்கோ அத மாதிரி எங்களுக்கு என்ன இங்கிலீஷ்லயும் பிரதானமா மெயினா 3 டென்ஸ் தான் இருக்கு. ஓகே, சரி. அப்ப என்னென்ன டென்சஸ் வரும்? அது முதலாவது பிரசன்ட் டென்ஸ் அண்ட் தென் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ்.
இப்போ இந்த 3 டென்சஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு தமிழ்ல ஓகே, தமிழ்ல 3 டென்ஸோட முடிஞ்சு விளக்கம். பட் இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. இந்த 3 மெயின் டென்சஸ இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா டிவைட் பண்ணிருக்காங்க, சரிதானே? அது என்ன ஃபர்தரா டிவைட் பண்ணன்னு கேட்டா, முதலாவது ஒரு டென்ஸ் இருக்கு பாருங்க, பிரசன்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி. சோ இந்த டென்ஸை நாங்க எந்த இடத்துல எப்படியான விஷயங்களை பேசுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, அதை நாங்க லேர்ன் பண்ணுவோம். அப்ப டோட்டலி இந்த 3 டென்சஸையும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஃபர்தரா 4 டென்ஸாக பிரிச்சு இங்கிலீஷ்ல மொத்தம் காலங்களை எத்தனையா வகைப்படுத்திருக்காக தெரியுமா? 12 டென்சஸ். தேர் ஆர் 12 டென்சஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, ரைட். சோ இங்கிலீஷ்ல 12 டென்சஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எல்லாரும் அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்றீங்களா? இங்கிலீஷ்ல நாங்க 12 டென்ஸ் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. டு யூ ஃபிக்ஸ் தட் இன் Yes, யோர் sir. மைண்ட்? எஸ், ஓகே. Yes. சோ ரெண்டாவது பிரசன்ட் கண்டினியூஸ், சரிதானே? எந்த ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றாலும் ஸ்டூடெண்ட்ஸ் முதலாவது எங்களுக்கு இருக்க வேண்டியது மைண்ட் செட். ஓகே, இப்படி ஒரு விஷயம் இருக்குதை நாங்க லேர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பேஸ் ஐடியாவை ஃபர்ஸ்ட் எங்களோட மைண்டுக்குள்ள எடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்? ஓகே, சோ பேஸ் ஐடியா எங்களுக்கு கிளியர் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மிச்சம் எல்லாமே ஈஸியா இருக்கு. சோ பிரசன்ட் சிம்பிள், பிரசன்ட் கண்டினியூஸ், அதே மாதிரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஓகே, பிரசன்ட் பெர்ஃபெக்ட், ரைட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இஃப் யூ ஃபோக்கஸ், இஃப் யூ கிவ் யூர் ஃபோக்கஸ் or concentration fully. Okay, right. அடுத்தது present perfect continuous. ஓகே, இப்போ நான் எழுதிருக்கிற பேட்டர்னை பாருங்க. முதலாவது இங்க என்ன எழுதிருக்கேன்? present simple, சரிதானே? இந்த present மட்டும் சேஞ்ச் பண்ணி போட்டு past tenseக்கு போட்டா என்ன வரும்? முதலாவது டென்ஸ் பாஸ்ட்ல Past simple. ரைட். இப்போ அதே மாதிரி கண்டினியூஸுக்கு செய்யுங்க பாப்போம், இன்னும் வரும் Past பாஸ்ட் கண்டினியூஸ். அதே போல மூணாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட், ரைட், பாஸ்ட். அதே போல நாலாவது ரீப்ளேஸ் பண்ணுங்க, past perfect continuous. ரைட். இப்ப இந்த ஓர்டரை சும்மா மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இவ்வளவுதான் அப்படின்னு கேட்டா அதே இதுதான் எங்களுக்கு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு மாறி மாறி வருகிறது. அப்ப அதை ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சா போதும். இப்ப இதே போல ஃபியூச்சருக்கு சொல்லுங்க பாப்பா. முதல்ல என்ன இருக்கும்? Future simple. சிம்பிள். ரெண்டாவது Future continuous. ரைட், வெல் டன். தேர்ட் ஒன் Future perfect. ரைட். ஃபோர்த் ஒன், ஃபைனல் ஒன் Future perfect continuous. ரைட், வெல் டன். சோ இவ்வளவுதான் எங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிற டென்சஸ். பாருங்க, பிரசன்ட் சிம்பிள், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சோ இப்படிதான் மத்த 2 டென்சஸுக்குமே இருக்கு. சோ டோட்டலி எங்களுக்கு 3 into 4 போட்டா எவ்வளவு வருது? 12 டென்சஸ் வருது. சோ இந்த பேசிக்கான ஐடியா எங்களுக்கு இப்ப விளங்கிட்டு இப்போ நாங்க ஒவ்வொரு டென்ஸை பத்தியும் அழகா பேசுவோம், ரைட்? சரி, இப்ப முதலாவது டென்ஸுக்கு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, முதலாவது இருக்கிறது நிகழ்காலத்தை எடுப்போம். எங்கட நிகழ்காலத்தை பத்தி பேச போறோம். இனி பிரசண்ட பத்தி பேச போறோம். இப்ப என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி பேச போறோம், சரிதானே? முதலாவது பிரசன்ட் சிம்பிள். பிரசன்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நல்ல கவனிங்க, யூஸ்ட் ஃபார் ஹேபிட்ஸ், ஜெனரல் ட்ரூத்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், எந்த மாதிரியான விஷயங்கள்? இப்ப ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு. எல்லாருக்கும், எங்க எல்லாருக்கும் காலையில டீ குடிக்கிற ஹேபிட் ஒன்று இருக்கா? டு யூ ஹாவ் தட் ஹேபிட், ட்ரிங்கிங் டீ இன் மார்னிங்? எவ்ரிவன் எல்லாருக்கும் இருக்கா? Yes, sir. ஓகே, ரைட். சோ ஒலிவியாக்கு இருக்கா காலையில டீ குடிக்கிறீங்களா? ஒலிவியா, டு யூ ஹாவ் தட் ஹேபிட்? Yes, sir. ரைட், ஓகே. சோ எங்க எல்லாருக்குமே இருக்கு. அப்ப அது ஒரு பொதுவான விஷயம். இப்போ இந்த விஷயத்த நான் பேசணும். நான் ஒவ்வொரு நாளும் காலையில டீ குடிக்கிறேன் அப்படின்னு தானே நாங்க தமிழ்ல சொல்லுவோம். நான் ஒவ்வொரு நாளும் காலையில வாக்கிங் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒவ்வொரு நாளும் காலையில வாக்கிங் போகின்றேன். நான் ஒவ்வொரு ஈவினிங்கும் ஒரு புக் ரீட் பண்றேன். நான் ஒவ்வொரு ஃப்ரைடேயும் என் ஃப்ரெண்ட் வீட்டை விசிட் பண்ணுகிறேன், செய்கிறேன், வருகிறேன், போகின்றேன். இப்படி விஷயங்கள் இருக்குதானே? அதாவது அந்த ஆக்ஷன் வந்து ஒரு ஆள்ற பழக்கம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒன்று அந்த பழக்கம், ஹேபிட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும், சரிதானே? அது என்னன்னு நாம டீடைல்டா ஸ்ட்ரக்சர்ல பார்ப்போம்.
இப்ப சும்மா பேசுவோம் என்ன விஷயத்தை இதுக்குள்ள செல்றாங்கன்னு சொல்லி. இப்ப ஜென்ரல் ட்ரூத் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஜென்ரல் ட்ரூத்னா என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பொதுவாக எப்பவுமே உண்மையா இருக்கிற விஷயம். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி போய் பாத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த விஷயம் உண்மையா தான் இருக்கும். இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு பார்த்தாலும் இந்த விஷயம் உண்மையா தான் இருக்கும். இப்ப பார்த்தாலும் உண்மையா தான் இருக்கு. ஜென்ரலா இந்த விஷயம் இருக்கு, எப்பயுமே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லுங்க, சூரியன் எந்த திசையில உதிக்குது? இன் விச் டிரெக்ஷன் த சன் rises? கிழக்கு. The sun does rise. என்ன திசை? Which direction? ஈஸ்ட். ஈஸ்ட். இப்போ ஒலிவியா வந்து நாம எந்த இயர்ல இருக்கோம் ஒலிவியா? In which year are we living in? 2025. 2025. இப்போ 2025ல இருந்து ஒரு 100 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 100 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு? கழிச்சா எவ்வளவு? 1925, ரைட்? Yeah. 1925ல சூரியன் எந்த திசையில உதிச்சிருக்கு? In 1925. ஈஸ்ட். East. Okay. So இப்போ let's ask Tavish, after ஒரு 100 years நாங்க எல்லாரும் உயிரோட இருந்தா, ஓ மேபி இந்த வேர்ல்ட் இருந்தா, சூரியன் எந்த திசையில உதிக்கும்? ஈஸ்ட். அப்போ உங்களுக்கு தெரியுது இந்த சூரியன் கிழக்குல உதிக்கிற அப்படிங்கிற விஷயம் எப்பயுமே இருக்கு. இதெல்லாம் தான் நாங்க சொல்ற ஜெனரல் ட்ரூத். அப்போ இப்படியான விஷயங்களை பேசக்குள்ள நாம என்ன செய்யணும்? இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தான் பேசணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அதை சொல்லி பார்ப்போம், சும்மா எழுதி பார்ப்போம். அப்ப நான் எப்படி சொல்லுவேன்? The sun rises in the east. கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கின்றது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வேர்ப் அடுத்தது இந்த ஆக்சிலரி வேர்ப், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுக்கு காலத்தை டிஃபைன் பண்ற. சோ இதுக்குள்ளதான் இந்த சிம்பிள் பிரசன்ட் இருக்கிற விஷயம் இருக்கு. அது என்னன்னு நாம கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அடுத்தது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். திரும்ப 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 இது நடந்துகிட்டே இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பெட்டிக்கலோல இருக்கேன். பெட்டிக்கலோல இருந்து ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு கொலம்புக்கு ட்ரெயின் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், the train to Colombo arrives daily at 7 AM. ஒவ்வொரு நாளும் கொழும்புக்கான புகையிரதம் வந்து காலையில 7 மணிக்கு வருகிறது இப்படின்னு சொல்றேன். அப்ப இது ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷனா இல்லையா? நாளைக்கு காலையில 7 மணிக்கு தான் வரும், இன்றைக்கு காலையில 7 மணிக்கு தான் வந்திருக்கும், அதுக்கு அடுத்த நாளும் 7 மணிக்கு தான் வரும். அப்ப இது ஒரு ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கு. சோ இவ்வளவு விஷயங்களை நாம என்ன செய்யறோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்காலத்துக்குரிய ஒரு விஷயத்துல பேசுறோம். இப்போ இது என்னையா இருக்கும்? இதை பத்தின ஒரு பேஸ் ஐடியா உங்களுக்கு வந்துட்டா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, ஸ்ட்ரக்சரை பிறகு பார்ப்போம். இதை பத்தின ஐடியா வந்து வந்துட்டா. Do you understand? Yeah, sir. Right. So இப்ப டீடைலா பிரேக் டவுன் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்ப டீடைலா பிரேக் டவுன் பண்ணுவோம் இதுல ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னு சொல்லி. சரி, இப்ப பாருங்க. அப்ப பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ் நாம ஹெடிங் போட்டிருந்தோம். லெட்ஸ் ரைட் பிரசன்ட் சிம்பிள். ஓகே, ரைட். இப்ப நாம இந்த 12 டென்ஸும் பேசுறோம் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? அது என்ன ஆர்டர்ல இருக்கு தெரியுமா? இந்த நாம 12 டென்ஸ்ல எழுதுறோம் தானே, இது எல்லாத்தையும் நாங்க சொல்ற ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஆக்டிவ் வாய்ஸ் என்னன்னு சொன்னா, அந்த சென்டென்ஸ்ட ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸ்ல இருக்கலாம். சரிதானே? அதாவது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது ஒரு வாக்கியத்தினுடைய எழுவாய் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த எழுவாயை தொடர்ந்து ஒரு வினைச்சொல், ஒரு வேர்ப் வரும். அடுத்தது மேபி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட். இப்ப அவன் ஆப்பிள் சாப்பிடுறான்னு சொன்னா அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆப்பிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், சாப்பிடுறானுங்கிறது வேர்ப். அப்போ எந்த சென்டென்சஸ்ல எல்லாம் அந்த சென்டென்ஸ் மீனிங் ஃபோக்கஸ் சப்ஜெக்ட்ல இருக்கோ அந்த மாதிரியான சென்டென்சஸ் எல்லாத்தையும் நாங்க என்னன்னு சொல்ற? ஆக்டிவ் வாய்ஸ் சொல்ற. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். He eats 2 apples every day. அவன் ஒவ்வொரு நாளும் 2 ஆப்பிள் பழங்களை சாப்பிடுகின்றான். அப்ப இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல ஆர்டரை பாருங்க, சப்ஜெக்ட் இருக்கு,
அவன் அப்படிங்கிற ஒரு ஆளை பத்தி நாங்க பேசுறோம் இந்த சென்டென்ஸ்ல. ரெண்டாவது ஈட் அப்படிங்கிற ஒரு வேர்ப் இருக்கு பாருங்க, ஈட்ஸ். மூணாவது என்ன இருக்கு, என்னத்தை அவன் சாப்பிடுறான், வாட் டஸ் ஹி ஈட், 2 apples. அப்ப இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்படித்தான் நாங்க இந்த 12 டென்ஸ்லையும் எழுதுற சென்டென்சஸ் இருக்க போகுது. சப்ஜெக்ட் வரும், வேர்ப் வரும், அதுக்கு அங்கால மேபி ஒரு ஆப்ஜெக்ட் வரலாம், வராமையும் போகலாம். தட்ஸ் ஆப்ஷனல். ஓகே, ரைட். சோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இப்ப நம்ம எழுதி பார்க்க போறோம். ஆக்டிவ் வாய்ஸ் போல ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி எங்களுக்கு சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆக்டிவ் வாய்ஸுக்கு ஒரு எனிமி ஒரு ஆள் இருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா? அது என்ன வாய்ஸ்ன்னு தெரியுமா? பாசிவ். Passive voice. பாசிவ் வாய்ஸ்ல என்ன நடக்கும்டா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி சிம்பிள். நாம ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸை கொடுத்திருப்போம். பாசிவ் வாய்ஸ்ல என்ன செய்வோம், அப்படியே அந்த ஆப்ஜெக்டை முன்னால் எடுத்து அங்க என்ன பொருளுக்கு வினை செய்யப்பட்டதோ அந்த ஆப்ஜெக்ட முன்னால போட்டு பேசுவோம். அந்த இடத்துல சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் இருக்காது. ஓகே, சோ ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இல்ல நாங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுறோமோ அது எல்லாமே என்ன பாசிவ் வாய்ஸ்ல வரும். இதை நாங்க லேட்டரா படிப்போம். முதலாவது 12 டென்ஸையும் ஆக்டிவ் வாய்ஸ்ல படிச்சு முடிப்போம். சரிதானே? ரைட். இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் சொன்னா என்னன்னு விளங்கிட்டா, அவன் தினமும் 2 ஆப்பிள் சாப்பிடுறான். அப்ப யார பத்தி இங்க பேசுறோம்? அவன் அப்படிங்கிற ஒரு ஆள், ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசுறோம். அவன் என்ன செய்யறான்? சாப்பிடுறான். ஒரு வேப் போட்டிருக்கு. என்னத்தை சாப்பிடுறான்? 2 ஆப்பிள் சாப்பிடுறான். சோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த ஒவ்வொரு 12 டென்ஸ்லயும் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. இப்ப வருவோம். இந்த பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல உங்களுக்கு முதலாவது ஒரு சென்டென்ஸ் டைப் நீங்க எழுதலாம், பாசிட்டிவ் சென்டென்சஸ் எழுதலாம். சரிதானே? பாசிட்டிவ் சென்டென்சஸ் எழுதலாம். பாசிட்டிவ் சென்டென்சஸ் அல்லது இதை நாங்க அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ், இது ரெண்டும் ஒரே நேம். சரியா? இது என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாசிட்டிவ்னு சொன்னா உண்மையா நடக்கிற விஷயம். அதே விஷயத்த இப்படி நடக்கல, இப்படி வரல, இப்படி செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு நாட் ஒன்று சேர்த்து சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது நெகட்டிவ் சென்டென்சஸ். சரிதானே? அப்ப முதலாவது டைப் நாங்க எல்லா டென்சஸ்லயும் எழுதி பார்க்கக்கூடிய முதலாவது டைப் என்ன? இங்க இருக்கிற பாசிட்டிவ் சென்டென்சஸ் அல்லது அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ். இப்ப நாம சொன்னமே மேல, he eats 2 apples every day அப்படின்னு சொல்லி. அப்ப இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஏன் சொல்றோம்? அவன் உண்மையா ஆப்பிள் சாப்பிடுறானா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? சாப்பிடுறானா இல்லையா? இந்த சென்டென்ஸ்ல மீனிங் என்ன? Daily 2 apples சாப்பிடுறவன். சாப்பிடுறான்னு சொல்லக்குள்ள அந்த விஷயம் நடக்குது. நடந்தா அது என்ன? என்னது நடந்துச்சுன்னு சொன்னா ம். இதை நாங்க என்ன சொல்றேன்? Positive sentence. இப்போ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும் வருவோம். அப்ப பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களுக்கு இப்ப ஹி ஈட்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து ஹீன்னு தெரியும், அவன். அப்படியே இருக்கட்டும். இந்த பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரணும் தெரியுமா? முதலாவது சப்ஜெக்ட் வரணும், ரெண்டாவது வேர்ப்ட வெர்ஷன் 5 ஒன்று படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? eats, cries, அடுத்தது brushes, es, ies, s சேர்த்து எழுதுற வேர்ப்ஸ் போட்டு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த வேர்ப்ஸ் உங்களுக்கு வரணும். எதுக்கு வரணும் தெரியுமா? இது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா. தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட்னா யார் தெரியுமா? எங்களுக்கு he, she, it. அதே போல ஏதாச்சும் ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? இந்த அறிகிற வெர்ஷன் 5 வேர்ப போடுவோம். ஓகேயா? கிளியரா இது? சரி, இது பாசிட்டிவ். இது இப்படி இருக்கட்டும். சரி, அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலர் வராம இப்படியான சப்ஜெக்ட்ஸ் வந்தா என்ன செய்யற?
ஐ வி அடுத்தது யூ டே இதுகள் வந்தா என்ன செய்யற யோசிப்போம். சரிதானே? ரைட். இதுக்கு நாங்க என்ன செய்யணும்டா ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஜெக்ட போட்டுட்டு வெர்ஷன் 1 verb யூஸ் பண்ணணும். இப்ப எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அவன் சாப்பிடுகிறான் அப்படின்னு சொன்னா he eats. நான் சாப்பிடுகிறேன் சொன்னா I eat. eat அப்படிங்கிற வேர்ப்ட வெர்ஷன் 5 என்ன என்னடி? Eat. ஓகே. அப்போ he she it மாதிரியான சப்ஜெக்ட்ஸுக்கு நீங்க என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? Version 5. 5. he ன்னு போட்டுட்டு யூஸ் பண்ணிருக்கோமா? பண்ணிருக்கோம். இப்ப ஐ வி யூ தே அல்லது ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணணும் வேர்ப் வெர்ஷன்? version 1. Version 1. அப்ப ஈட்ற வெர்ஷன் 1 என்ன? eat தான். Eat. ஓகே. he eats, I eat, she eats, we eat, it eats, they eat, we eat. ஓகே. இதே போல இப்ப பாருங்க, he runs அப்படின்னு சொன்னா ஐ வந்தா என்ன வரும்? Run. she வந்தா என்ன verb போடுவீங்க? Runs. runs. Version 5. we வந்தா Run. again they வந்தா என்ன செய்வீங்க? what do you do? again they run. ஓகே. இப்போ சொல்லுவோம். இப்போ ஒலிவியா வந்து ஒரு கார்ட்டூன் பாக்குறாங்கன்னு வைப்போம். ஒலிவியா ஒரு நாளும் கார்ட்டூன் பாக்குறாங்கன்னு வைப்போம். ஒலிவியா அப்போ ஒலிவியா வந்து ஒவ்வொரு நாளும் கார்ட்டூன் பாக்குறது அவட ஹேபிட்டா இல்லையா? இஸ் தட் a habit of her? It's a habit. Yeah. Yes. அப்போ நாங்க சப்ஜெக்ட் போட்டுட்டோம். அப்ப கார்ட்டூன் பார்க்கிறாள் அப்படிங்கிற verb போடணும். அப்ப ஒலிவியா அப்படிங்கிறது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், ஒரு ஆள். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க இந்த verb என்ன செய்வீங்க? எந்த வெர்ஷன்ல போடுவீங்க? என்ன இருக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்? அப்ப watch Version 5. Olivia watches cartoon every day. Right. இப்போ வருவோம். ஒலிவியா பத்தி மட்டும் சொன்னோம். இப்போ 2 பேர் எடுப்போம். அத்திகையும் தவிஷையும் எடுப்போம். ஓகே. அத்திக் அண்ட் தவிஷ், இப்ப இவங்க 2 பேருக்கும் கார்ட்டூன் பார்க்கிறது ஒரு ஹேபிட் வைப்போம். அத்திக்கும் தவிஷும் ஒவ்வொரு நாளும் கார்ட்டூன் பார்க்கிறார்கள். இந்த இடத்துல வேர்புக்கு என்ன செய்வீங்க? watchesா watcha? Watch. ஏன் watch? அத்திக்கும் தவிஷும் ஒரு ஆள் இல்ல, 2 பேரு. ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு என்ன வெர்ஷன் போட்டீங்க? watchesா watcha? Version 1. 1. watch எழுதுறீங்களா இனி? அத்திக் and தவிஷ் watch cartoon every day. கிளியரா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே. ரைட். இதுதான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்ப இதே போல ஜெனரல் ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரிதானே? அப்ப சூரியனுக்கு இங்கிலீஷ்ல நாங்க என்ன சொல்றோம்? how do we call சூரியன் in English? Sun. 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 இப்ப பாருங்க, உதிக்கிறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? what's the verb? means rise. இப்ப the sun அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டா? Singular. சிங்குலர் வந்தா ரைஸ் நீங்க என்ன செய்வீங்க? how do you write rise in simple present tense? Rises. rises. பாருங்க, சிங்குலர் சப்ஜெக்டோட எத்தனாவது வெர்ஷன் சேர்த்திருக்கும்? Version Version 5. 5. அப்போ சன் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், எத்தனாவது verb போட்டிக்கும்? version 5. the sun rises in the east. the sun rise in the east ன்னு சொன்னா grammatically that's an error. sun rises in the east. okay.
cheetah run or runs fast. எது சரி? Runs. Runs fast. Okay, very good. இப்போ cheetahs, wait. Okay. Cheetahs runs or run fast. Which one is correct? Run. Run. ஏன்றால் முன்னால் இருக்கிற சப்ஜெக்ட் என்ன? ப்ளூரல். ப்ளூரலுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எத்தனாவது வெர்ஷன் போட்டீங்க? Version 1. அப்போ ரன் த வெர்ஷன் 1 ரன் தானே. இப்ப விளங்கிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லி do you understand it now? Yes. Yes, Okay. sir. Right. இப்ப பாசிட்டிவ் பேசி முடிஞ்சி. ஒலிவியாவுக்கு ஒவ்வொரு நாளும் டீ குடிக்க விருப்பம் இல்ல, அவங்களுக்கு டீ குடிக்க வேணாம். ஒலிவியா ஒவ்வொரு நாளும் டீ குடிக்கிறது இல்ல மார்னிங்ல. இல்ல என்று சொல்லக்குள்ள அது நெகட்டிவா இல்லையா? குடிக்காங்கன்னு சொல்ல போகல பாசிட்டிவ், குடிக்கிறல்லன்னு சொல்லக்குள்ள அது நெகட்டிவா இல்லையா? நெகட்டிவா இல்லையா? நெகட்டிவ் தான். ரைட். இப்போ நாங்க ஒவ்வொரு டென்ஸ்லயும் எழுதி பாக்குறேன்னு சொன்ன 4 கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ்ல பாசிட்டிவ் பார்த்துட்டோம். பிரசன்ட் சிம்பிள் டென்ஸுக்கு எப்படியான சப்ஜெக்ட்டுக்கு என்ன வெர்ப் வெர்ஷன்ஸ் போடுறோம்னு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது நெகட்டிவ் சென்டென்சஸ். இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ் வரக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? he, she, அடுத்தது it அல்லது ஏதாச்சும் ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆக்சிலரி verb does யூஸ் பண்ணுவோம். ஓகே, he, she, it சிங்குலருக்கு பிரசன்ட் சிம்பிள்ல நெகட்டிவ் சென்டென்சஸ்ல என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்றீங்க? What is this? Does. இதே போல I, we, you, they அல்லது plural வந்தா என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்றீங்க? Do. 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 இப்ப எல்லாரும் எனக்கு சொல்லுங்க, she does or do? Does. 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 He does or do? Does. Yes. They do or does or? Do. Do. Do or does or? Do. Does. இப்ப விளங்குதா? ரைட். இது ஏன் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா நெகட்டிவ் அல்லது கொஷன்ஸா மாத்த போகல கட்டாயம் சென்டென்ஸ்ல இந்த ஆக்சிலரி verb சேர்த்து தான் நாங்க போடணும். இப்போ she does not watch cartoon, அவள் கார்ட்டூன் பார்ப்பதில்லை. she does not watch cartoon. பாருங்க, அதோட ஒரு ஹேபிட் இல்ல, அவ பார்க்கறல்ல. பாருங்க, he does not play cricket, அவன் கிரிக்கெட் விளையாடுறதில்ல. he அப்படிங்கிறதுக்கு does சேர்த்தி. see, நெகட்டிவ் சென்டென்சஸ். இதே போல they do not come to school, அவங்க ஸ்கூலுக்கு வாரதில்ல. they do not come to school. we do not watch movies, நாங்க மூவிஸ் பார்க்கறதில்ல. ஹேபிட்ஸ பத்தி பேசுறோம், ரிப்பீட்டடான ஆக்ஷன்ஸ பத்தி பேசுறோம். என்ன டென்ஸ் யூஸ் பண்றோம்? present. what's this? present, Present simple. right? Simple. Present அப்போ simple. நெகட்டிவ் சென்டென்சஸ்ல என்ன செய்வீங்க? he, she, it சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வந்தா என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? Does. I, we, you plural வந்தா do யூஸ் பண்ணணும். இப்ப நாம என்ன செய்வோம்னு சொன்னா we does not watch movies ன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதினா அது கரெக்டா ராங்கா? ராங். Wrong. வீக்கு நாங்க does யூஸ் பண்ணதில்லை, வீக்கு do தான் யூஸ் பண்ணணும். இதே போல இப்ப ஆக்கள்ன்ற நேம்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஒலிவியா do not play chess. ஒலிவியா செஸ் விளையாடுறது இல்ல. இந்த சென்டென்ஸ் கரெக்டா? ஒலிவியா It's incorrect.
அப்ப என்ன செய்வீங்க? ஒலிவியாக்கு பக்கத்துல என்ன ஆக்சிலரி verb போடணும் நெகட்டிவ்ல? does, does not. இதே போல the students doesn't, so does not finish their homework on time. இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்கு? What's the mistake here? What's the error? Yes. does, Students அப்படின்னு வந்தா நாங்க present simple நெகட்டிவ்ல என்ன auxiliary verb யூஸ் பண்ணணும்? do, do. Do. So நாம இந்த does not do not தான் எப்படி யூஸ் பண்றோம் இங்கிலீஷ்ல அடிக்கடி? doesn't அப்படின்னு கான்ட்ராக்ட் பண்ணி எழுதுறோம், சரிதானே? சுருக்கி எழுதுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல do ஐ not ஐ கான்ட்ராக்ட் பண்ணி என்ன வருது? Don't. don't, ஓகே, ரைட். இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற என்ன நெகட்டிவ் சென்டென்சஸ். அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாங்க நெகட்டிவாவும் கொஸ்டின்ஸாவும் மாத்த போகல யூஸ் பண்ண வேண்டிய ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்னென்ன? ரெண்டு இருக்கு. என்னென்னது? வராதே. Does. Does do. does and do. அப்போ he she it and singular subjectsக்கு நாங்க யூஸ் பண்ற ஆக்சிலரி verb என்ன? என்னது? Does. does. I we you they and pluralக்கு யூஸ் பண்றது என்ன? Do. do, இந்த ரூல்ஸ மறப்பீங்களா? will you forget it? no, If you will forget, if you are going to forget it, you will make grammatical mistakes. ஓகே, சோ இத மறக்காதீங்க. நல்ல கிளியரான ஐடியா வந்துச்சு தானே? நல்ல கிளியரா ஃபிக்ஸ் ஆயிட்டு தானே? கிளியர் இல்லைன்னா சொல்லுங்க, திரும்ப பார்ப்போம். எல்லாருக்கும் கிளியர்ன்னு எனக்கு சொல்லணும். எல்லாரும் அத்தீக், ஹாஜரா, ஹயா, ஒலிவியா, Yes, sir. சந்திரா, எல்லாருக்கும் கிளியர் தானே இந்த கான்செப்ட்? எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட், ரைட்? It's clear, sir. Yes. Okay. So, இது இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் பார்த்துட்டோம், நெகட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ தமிழ்ல கொஸ்டின் கேட்கலாமா? தமிழ்ல கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கறலையா நீங்க கொஸ்டின் தமிழ்ல? அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குது, எனக்கு சாப்பாடு தருவீங்களா இப்பன்னு நீங்க கொஸ்டின் கேட்கறலையா? அவர் வரும். நான் கேட்கிறேன், அடிக்கடி கேட்கிறேன். நான் ஐம் அ ஃபூடி. பசிக்குது அம்மா, சாப்பாடு தருவீங்களான்னு சொல்லி. நீங்க கேட்கறலையா உத்தரம்? கேட்போம், That's me, I guess. ரைட். சோ இப்ப அதே கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல கேட்போமா? ஓகே. சோ முதலாவது டைப் ஆஃப் கொஸ்டின் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், ரைட்? நீங்க காலையில டிவி பாக்குறீங்களா? நீங்க காலையில வாக்கிங் போறீங்களா? நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்களா? இந்த விஷயத்தை செய்றீங்களா? கேட்கறது தானே பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்களாங்கிறது ஹேபிட்டா இல்லையா? ஹேபிட் இல்லையா? ஹேபிட், ரைட்? Happy. அப்ப ஹேபிட்ஸ், ஜெனரல் ட்ரூத்ஸ், அடுத்தது ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், இதெல்லாம் எந்த டென்ஸ்ல பேசணும்? what tense do you use? Present. present. Present simple. Right. அப்ப கேட்போம், நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறீங்களா ஹாஜரா? கேட்போம். ஓகே, ஹாஜரா, do you study every day? ஹாஜரா, do you study every day? ஹாஜரா, do you study every day? ஸ்டடி பண்றீங்க நீங்க? Yes. ஓகே, பாருங்க அவன் ஆன்சர் பண்ணிட்டான். அப்ப வேலிடான கொஸ்டின், பாசிட்டிவ் கொஸ்டின். ஹாஜரா, நீங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறையா? உங்களோட ஹேபிட்டா இதுன்னு பேசுறோம். ஓகே, இப்படியான கொஸ்டின்ஸை நாங்க கேட்கறதுக்கு என்ன டென்ஸை யூஸ் பண்ணணும்? பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். இங்கேயும் கொஸ்டின்ஸுக்கும் அதே ரூல்ஸ், நெகட்டிவ்ல யூஸ் பண்ண சேம் ரூல்ஸ், நோ சேஞ்சஸ். ஆக்சிலரி வேர்புக்கு சேம் ரூல்ஸ். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? என்ன ட்விஸ்ட்னு கேட்டா, நாம இவ்வளவு நேரமும் சென்டென்சஸ் எழுதினேன். எப்படி எழுதினேன்? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். இப்படி எழுதினியா இல்லையா? நாங்க சென்டென்சஸ் did we write like this? We did. Yes. Right? Yes. Oh. ஆனா கொஸ்டின்ஸுக்கு என்ன நடக்கும்?
அந்தந்த சென்டென்ஸ்ல இருக்கிற அந்தந்த சப்ஜெக்டுக்குரிய ஆக்சிலரி வேர்ப் முன்னால வரும். ரெண்டாவது சப்ஜெக்ட் வரும். மூணாவது தான் மெயின் வேர்ப் வரும். இவர்தான் மெயின் வேர்ப். ஓகே, கொஷன்ஸுக்கு அந்த சப்ஜெக்டுக்கு அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் தான் முன்னால வர வேணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கடைசியில ஒரு கொஷன் மார்க். அப்ப இதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னு சொன்னா மேபி அதுவும் வரலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட். இப்போ கொஷன்ஸுக்கு கடைசியில நீங்க என்ன போடுவீங்க? என்ன சிம்பல் யூஸ் பண்ணுவீங்க? வாட் சிம்பல் டு யூ யூஸ்? Question mark. எஸ், கொஷன். ரைட். இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸுக்கு இடையிலான டிஃபரன்ஸ் உங்களுக்கு விளங்குதா? ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதப்பட்டிருக்கு, ஒரு கொஷன் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. Do you understand the difference between these two? The sentences and the Yes. question? Yes. விளங்குது. Yes. ஓகே. இப்போ ஹாஜரா நீங்க ஸ்டடி பண்றீங்களா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அந்த சென்டென்ஸ்ல இருந்த சப்ஜெக்ட் என்ன? யாரு? நீங்க. நீங்கன்னு சொல்றது என்ன இங்கிலீஷ்ல? யூ. You. You. சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் ஒன்றுதான், யூ மட்டும்தான். சரிதானே? தமிழ்ல மாதிரி நீங்க நீ அப்படின்னு இல்ல. இங்கிலீஷ்ல நீங்கண்டாலும் யூ தான், நீ என்று சொல்லி சிங்குலர் இருந்தாலும் யூ தான். இப்ப யூக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் வரணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் எழுதிட்டோம். என்ன வரணும்? என்ன ஆக்சிலரி வெர்ப் வரணும் யூக்கு? No. டு யூ. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் கம்ப்ளீட்டா ஆக்சிலரி வெர்ப் சப்ஜெக்ட் எழுதிட்டீங்களா? Yes. மூணாவது என்ன செய்யணும்? வேர்ப் என்ன? மெயின் வேர்ப் என்ன? ஆக்ஷன் வேர்ப். வெர்ஷன் Study. 1. Study. அப்ப ஸ்டடி One. நீங்க படிக்கிறீங்களான்னு கேட்கணும். ஸ்டடிக்குரிய வெர்ஷன் 1 என்ன? ஸ்டடி. ஓகே, டு யூ ஸ்டடி எவ்ரி டே? ஒரு நாளும் படிக்கிறீங்களா? இப்ப விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? இந்த சென்டென்ஸ் ஆர்டருக்கு ஏத்த மாதிரி நாங்க கீழே எழுதிருக்கோமா இல்லையா? ஆக்சிலரி வெர்ப், சப்ஜெக்ட், வெர்ப் இருக்குதா இல்லையா? Sir, No, sir. சொல்லுங்க. you வைக்கிற இடத்துல நேம் வந்தா அது சென்டென்ஸ் சரியா? எஸ். இப்போ அதுக்கு வார யூ அப்படிங்கிறது நாங்க சப்ஜெக்ட போட்டுட்டோம், ஒரு ப்ரொனவுன். சரிதானே? யூ அப்படிங்கிறது ப்ரொனவுன், நீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. ப்ரொனவுன்ஸ் நாங்க பார்ப்போம். நாங்க யூஸ் பண்றோமே ஷீ, ஹி, இட், தி, தே, இது எல்லாமே ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பேர் சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு வேர்ட். அதீக் அப்படின்னு நான் சொல்லிட்டு, அதீக்க நான் அவன், நாட் டு டிஸ்ரெஸ்பெக்ட். ஓகே, நாங்க தமிழ்ல அப்படித்தானே பேசுவோம். அவன் அப்படின்னு சொல்ல போகல ஹி இங்கிலீஷ்ல. சோ அதீக்னு சொன்னா நவுன், ஹி என்று சொன்னா ப்ரொனவுன், ஹாஜரான்னு சொன்னா நவுன், ஷீ அவள் அப்படின்னு சொன்னா ப்ரொனவுன். அப்போ இந்த யூ அப்படிங்கிறதும் ஒரு ப்ரொனவுன். இப்போ நாம இன்னொரு கேள்வி கேட்போம். உங்களோட டேட் வந்து உங்களோட மம்மி கிட்ட கேட்கிறாரு என்னன்னு சொன்னா, ரஷாதா வந்து அவள் ஒவ்வொரு நாளும் படிக்காளா? நீங்க பாக்குறீங்களா? அவள் ஒவ்வொரு நாளும் படிக்கிறாளா அப்படின்னு கேட்காருன்னு வைப்போம். உங்களோட டேட் வந்து மம்மிட்ட, ரஷாதார டேட் வந்து மம்மிட்ட கேட்காரு, என்ன செய்யறாங்க ரஷாதா, ஒவ்வொரு நாளும் படிக்கிறாங்களா அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல டேட் அவள், அவ அப்படின்னு சொல்றாருன்னு வைப்போம். யாரு சப்ஜெக்ட்? ஷீ தானே. இந்த இடத்துல ஷீக்கு என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க as per the rules? Does. 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 Does she study every day? அவள் ஒவ்வொரு நாளும் படிக்கிறாளா? Does she study every day? Yes. இதே போல இப்ப ரஷாதான்னு சொல்லி நேம சொல்லியே கேட்போம். ரஷாதான்னு சொல்றது ஒரு ஆளா, 2 பேரா, 3 பேரா, 5 பேரா? How many ஒரு ஆள். people? ஒரு ஆள். One person. இப்போ இங்க ரஷாதா எங்களுக்கு சப்ஜெக்ட், சிங்குலர். என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? Does. Yes. ரஷாதா ஸ்டடி எவ்ரி டே.
ரஷாதா ஒவ்வொரு நாளும் படிக்கிறாளா? கிளியரா இப்ப டவுட்? Yes, sir. Yes, sir. ஓகே. இதே போல ஒலிவியா அண்ட் சந்திரா. ஓகே, இதுக்கு முன்னால ஆக்சிலரி verb என்ன போடுவீங்க? Sir, I am Pavitra. சாரி, It's okay, sir. so I'm not good with names. Right, still sorry பவித்ரா. Right, அப்போ பவித்ரா அண்ட் ஒலிவியா இப்ப ரெண்டு பேர் வந்துட்டாங்க. என்ன ஆக்சிலரி verb போடுவீங்க? Do. Do Olivia and Pavitra study every day? இப்போ கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிருக்குமே? விளங்கிச்சா? Do Olivia and Pavitra study every day? ஒலிவியா பவித்ரா ஒவ்வொரு நாளும் படிக்காங்களா? நீ ஒவ்வொரு நாளும் படிக்கியா? Do you study every day? Yes, sir. Does she study every day? Yes, sir. படிக்கிறாளா? Does Rashada study every day? ரஷாதா ஒவ்வொரு நாளும் படிக்கிறாளா? பாசிட்டிவ் கொஷின்ஸ் இன் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஹேபிட்ஸை பத்தி கதைக்கும், டெய்லி இருக்கிற விஷயங்களை பத்தி கதைக்கும். ஓகேவா? இப்ப Yes, sir. கிளியரா? இப்போ சூரியன் ஒவ்வொரு நாளும் கிழக்குல உதிக்குதா அப்படின்னு கேட்போம். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படிங்கிறது சென்டென்ஸ். இத பாசிட்டிவ் கொஸ்டினா கொஞ்சம் மாத்துங்க பார்ப்போம். எப்படி மாத்துறீங்க? How do you Does change? the sun rises in the east every day? Does the sun, ஒன்று கவனிங்க, டஸ்ஸோ டூவோ சென்டென்ஸ்ல வந்துட்டு சொன்னா verb என்னையா பேத்துரும்? வெர்ஷன் 1 பேத்துரும். One. ஓகே, Oh, ரைட். Does the sun rise in the east? சூரியன் கிழக்குல உதிக்குதா? சிம்பிள். இப்ப இதை மாத்துவோம். தே, சாரி ரெட் கலர்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தே பிளே பியானோ எவ்ரி ஈவினிங். அவங்க ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைம்ல பியானோ பிளே பண்றாங்க. பியானோ தெரியும் தானே, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இப்போ இத கொஸ்டினா மாத்துங்க பாப்போம். சேஞ்ச் இட் டு a positive question. Do they play piano every evening? Do they play piano every evening? இந்த இடத்துல எங்களுக்கு என்ன செய்ய தேவையில்ல guys, ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. I'm gonna put my laptop to charge. They play piano every evening? புரிஞ்சுறீங்க? ரைட். ஸோ நான் சார்ஜ் போட்டு வரேன். ஜஸ்ட் a minute. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஐ எம் பேக். ரைட். ஸோ இப்போ கொஷனுக்கு வருவோம். பாருங்க, டூ தே பிளே பியானோ எவ்ரி ஈவினிங்? அவங்க ஒவ்வொரு நாளும் ஈவினிங்ல பியானோ பிளே பண்றாங்களா அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல நடந்த விஷயத்த பாருங்க. உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல சிங்குலர் சப்ஜெக்ட் அல்லது ஹி ஷி இட் அப்படி வந்தா நீங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? வேர்ப்ட வெர்ஷன் 5 யூஸ் பண்ணுவீங்க, ரைட்? இதே இத கொஸ்டினை மாத்தி எங்களுக்கு டஸ் அல்லது டூ வந்து கொஸ்டின்ல வந்துட்டுன்னு சொன்னா அந்த வேர்பை உடனடியா பின்னுக்கு எதையா சேஞ்ச் பண்ணிடுவீங்க? Version 1. ஒன்னா சேஞ்ச் பண்ணிடுவீங்க. திஸ் இஸ் த ரூல்ஸ், ரைட்? திஸ் இஸ் த ரூல். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு நாங்க ஐவி யூ தே சிம்பிளா பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல வந்தாலே நாங்க என்ன வேர்ப் தான் யூஸ் பண்றோம்? இங்க வெர்ஷன் 1 தானே யூஸ். Version 1. ஆல்ரெடி வெர்ஷன் 1லாம் இருக்கி. அதை திரும்ப கொஸ்டினா வரக்குள்ள எங்களுக்கு மாத்தணுமா? அப்ப தேவையில்ல தானே. சரி, இப்ப இந்த சாப்டர் உங்களுக்கு கிளியரா? Yes, Yes, sir. sir.
நான் சரி ஐபோன்ல சிரி ஓபன் ஆகுது. சரி, ஓகே, ரைட். தே பிளே பியானோ எவ்ரி ஈவினிங். டூ தே பிளே பியானோ எவ்ரி ஈவினிங். இப்ப இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்ப எப்படி நாங்க பாசிட்டிவ் கொஷின்ஸ் நாங்க எவ்வளவு நேரம் பார்த்தோமோ நெகட்டிவ் கொஷின்ஸ் கேட்கலாம். நீங்க செஸ் விளையாடுற இல்லையா, நீங்க டீ குடிக்கிற இல்லையா, இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம் தானே, இல்லையான்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம் தானே. நீங்க விளையாடுறீங்களா, போறீங்களா, வாரீங்களான்னு கேட்கிற மாதிரி நீங்க போறலையா வாரலையான்னு கேட்கலாம் தானே. தமிழ்ல கேட்கலாமா இல்லையா? கேட்கலாம். அதை நாங்க என்ன சொல்றது தெரியுமா, நெகட்டிவ் கொஷின்ஸ் சொல்றேன். இதுக்கு எப்படி வரும் கேட்டா பாப்போம். ரைட். சோ பாருங்க, இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்னு எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ. இப்ப நான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று எழுத போறேன். என்ன ஆக்ஸிலரி வெர்ப் போடுவேன்? ஷீ போட்டா Does. ஷீ டஸ் நாட் பிளே பியானோ. அவள் பியானோ வாசிப்பதில்லை. இப்ப இது கொஸ்டினா மாத்த போறோம். அவள் பியானோ வாசிப்பது இல்லையா அப்படின்னு மாத்த போறோம். பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல நாங்க கொஸ்டினா மாத்தக்குள்ள எதை மட்டும் முன்னால எடுத்தோம், எதை முன்னால் எடுத்திருக்கோம்? Does. எஸ், அதாவது Auxiliary verb. ஆக்ஸிலரி வெர்பை முன்னால் எடுத்திருக்கோம். ஆனா நெகட்டிவ் சென்டென்சஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர்? எப்படி இருக்கு? என்ன Does வந்துரி? not. டஸோட நொட்டிரி, டூவோட என்ன இருக்கு? நொட்டிரிக்கா இல்லையா? Not இருக்கு. என்ன செய்வோம், நெகட்டிவ் கொஷின்ஸ்ல அந்த நொட்டோட சேர்த்து முன்னால் எடுப்போம். ஓகே, இப்போ இங்க என்னத்தை முன்னால் எடுப்பீங்க? டஸ் நாட். Does Does not. not. ரெண்டாவது என்ன வரணும்? சப்ஜெக்ட். She. verb என்ன? play. ஆப்ஜெக்ட் பியானோ. Play. doesn't she play piano? அவள் பியானோ வாசிக்கிறல்லையா? சோ இத நாங்க எப்படி எழுதலும்? doesn't she play piano. அடுத்தது they don't watch any movie. அவங்க எந்த படமும் பார்க்கிறது இல்ல. they don't watch any movie. sorry, any movies. okay, right. அவங்க எந்த படங்களும் பார்ப்பதில்லை. இதே போல இப்போ மேல டஸ் நாட் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ல வந்திருந்ததால டஸ் நாட் முன்னால் எடுத்தோம். இங்க என்ன இருக்கு ஆக்ஸிலரி வெர்ப்? தேக்கி Don't. டோன்ட் இருக்கு. Don't. டோன்ட் எடுமா. டோன்ட் தே வாட்ச் எனி மூவிஸ். அவங்க எந்த படங்களும் பார்க்கிறது இல்லையா? இல்லையா. நெகட்டிவ் கொஷின்ஸ். ஓகே, ரைட். Sir, இப்போ they பதிலா நீங்க தேன்னு என்னமா போட்ட. சொல்லுங்க. They பதிலா நீங்க தேன்னு போட்ட. ரைட் ரைட். ஓகே, தேங்க் யூ so much for pointing out the mistake. thank you. ரைட். don't watch any movies. ரைட். அவங்க எந்த படங்களும் பார்க்கிறது இல்லையா. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். எந்த கொஸ்டின்ல இனி எப்படி வந்தாலும் இவ்வளவுதான் ரூல்ஸ். இதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. ஓகேயா? இந்த இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் எல்லாரும் கிளியரா விளங்கிச்சா? ஓகே, Sir. ஓகே. ஸோ இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களோட குரூப்ல போட்டு விடுறேன். அண்ட் தென் கிளாஸ் ரெக்கார்டிங் உங்களுக்கு என்ன செய்யும், நான் உங்களோட லிங்க்ல அப்லோட் பண்ணிட்டு போட்டுருவேன். அண்ட் தென் எல்லாரும் எனக்கு உங்களோட இமெயில் ஐடியை சென்ட் பண்ணிருங்க. அந்த லிங்கை அக்சஸ் பண்றேன்னு சொன்னா நான் உங்களுக்கு அக்சஸ் போடணும். சரிதானே? அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபோல்டர்ல எல்லா வீடியோவையும் பார்க்கலாம். இப்ப சிம்பிளி குயிக்கா டக்கு டக்குன்னு சொல்லி நான் தமிழ்ல சொல்ற சென்டென்சஸுக்கு இங்கிலீஷ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எல்லாரும் குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ரைட்? ஓகே. ஸோ முதல்ல அது ஹாஜராட்ட கேட்போம். நான் ஒவ்வொரு நாளும் டிவி பார்க்கின்றேன். எப்படி சொல்வீங்க? I every day watch TV. அப்போ நீங்க சொன்ன சென்டென்ஸ் கரெக்ட், பட் ஆர்டர் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. நாம இந்த சென்டென்சஸ்ல பேசுறது தானே ஸ்டூடெண்ட்ஸ். டுமாரோ, எஸ்டர்டே, எவ்ரி டே, எவ்ரி நைட், எவ்ரி ஈவினிங், லாஸ்ட் நைட். இந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே சென்டென்ஸ் ஆர்டர்ல கடைசியில வரணும். ஓகேயா? அப்ப எவ்ரி டே கடைசியில போட்டா ஹாஜரா சொன்ன மாதிரி எப்படி வரும்? ஐ வாட்ச் டிவி
எவ்ரி டே. கிளியரா ஹாஜரா? டைம் ஃப்ரேம் எப்பயும் லாஸ்ட்ல போடுங்க. ஓகே ரைட். மற்றபடி இங்க ஐ வாட்ச் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு எத்தனாவது வேர்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணுவீங்க? வேர்ஷன் Version 1 1. யூஸ் பண்ணிக்கமா? பண்ணிக்க. ரைட். இதான் விஷயம். இப்ப அதே போல ரெண்டாவது தவிஷ்ட கேப்போம். தவிஷ், கேன் யூ டெல் ஹவு டு வி சே இன் இங்கிலீஷ் அவங்க ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வருகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வருகிறார்கள். She comes school every day. They She comes school every day. இல்ல, அவள் இல்ல, அவர்கள். அப்ப தே. சரி, They, ஓகே. இப்ப they verb என்ன போடுவீங்க? கம்ஸா கம்மா? come. ரைட். They come to school every day. ஓகே ரைட். They come to school every day. ஏன் தவிஷ் they come to school போடுற, they come போடுற? முதலாவது இத பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே. அவங்க ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வராங்கன்னு சொல்ல போகல. ஐபியூ தேக்கு எத்தனாவது வேர்ஷன் வேர்ப் போட்டீங்க? Version 1. வெர்ஷன் 1. அப்ப கம் அப்படிங்கிறதுல வெர்ஷன் 1 கம், வெர்ஷன் 5 என்ன? கம்ஸ். ரைட். அப்போ இந்த இடத்துல Yes, sir. சப்ஜெக்ட் என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் நாங்க? கட்டாயம் வெர்ஷன் 1. Version 1. ரைட். இப்ப இதே போல தவிஷ், அவள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வருகிறாள சொல்லுங்க பாப்போம். Sir, அவள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வருகிறாள். இத சொல்லுங்க பாப்போம். she comes to school every day. ரைட். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் தவிஷ்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் Yes, நவ்? sir. எப்படி டிஃபரன்ஸ்? sir. ரைட், வெல் டன். ஓகே, அடுத்தது வந்து நாங்க லெட்ஸ் ஆஸ்க் அத்தீக். அத்தீக், கேன் யூ டெல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் விளையாடுகின்றோம். நாங்க ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் விளையாடுகின்றோம். ஹவு டு யூ சே தட் இன் இங்கிலீஷ்? I play cricket day every day. ஓகே கரெக்ட். நாங்க சப்ஜெக்ட் இஸ் நாங்க, வி. ஓகே, சோ அப்ப நீங்க சொன்ன We. மாதிரி we play cricket every day, right? நாங்க ஒவ்வொரு நாளும் கிரிக்கெட் விளையாடுறோம். சோ ஐ திங்க் வெல் டன். ஒலிவியா சொல்லுங்க. லெட்ஸ் சே ஒரு क्वेश्चन கேட்க சொல்லுவோம். நீங்க ஒவ்வொரு நாளும் கார்ட்டூன் பாக்குறீங்களா? நீங்க ஒவ்வொரு You நாளும் watch cartoon every day. you watch cartoons every day. ஓகே, சோ இந்த எவ்ரிடே எப்பயுமே வரணுமான்னு இல்ல. அதாவது நாங்க கேட்ட சென்டென்ஸ் படி எவ்ரிடே வருது. எவ்ரிடே இல்லாமையும் நாங்க கேட்கலாம். டு யூ வாட்ச் கார்ட்டூன்ஸ் சொன்னா என்ன அர்த்தம்? பொதுவா நீங்க கார்ட்டூன்ஸ் பாக்குறீங்களான்னு கேட்கலாம். ஓகே, சோ வெல் டன் ஒலிவியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரஷாதா. ரஷாதா, கேன் யூ டெல் மீ ஹவு டு வி சே நான் வந்து சாக்லேட் சாப்பிடுறது இல்ல. நான் சாக்லேட் சாப்பிடுறது இல்ல. How do we say that, Rashada? I do not eat. I do not eat chocolates. அப்ப do not does not. Do not. Okay, right. Eat வந்து உங்களுக்கு auxiliary verb do sentenceல வந்துட்டு இருந்ததுனால எத்தனாவது version யூஸ் பண்ணுவீங்க verb? முன்னால auxiliary verb இருக்குது already. So what do? Which version do you use? Version 1, right? I don't eat chocolates. Right. So next one is let's ask Haya. Haya, can you say Version 1. okay, correct. So Haya சொல்லுங்க, அவள் கிளாஸுக்கு வருவதில்லை. அவள் கிளாஸுக்கு வருவதில்லை. She does not come to class. Yes, well done. She does not come to the class. அவள் கிளாஸுக்கு வருவதில்லை. So last out the decade bomb. I think who's left? Pavitra is left. Okay, I got her name correct this time. Okay, right. So இப்போ ஒரு ஆல்ட நேம் சொல்லி கேட்போம். So Sir, I'm here. okay. So Pavitra, right. நீங்க சொல்லுங்க, நான் வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இல்ல அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? Wait, sir. Okay. Take your own time.
நான் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இல்ல. சிம்பிள். How do we say? Try it. No problem. I don't play games, video games. Yes, well done. I don't play video games. நான் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இல்ல. I அப்படிங்கிற சப்ஜெக்ட். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் வருது. விளையாடுறது இல்லன்னு வருது. ஐக்கு என்ன ஆக்சிலரி verb யூஸ் பண்ணிக்க? do. இல்லன்னு சொல்றதுக்கு not சேர்க்கணும். அப்ப I don't. அப்போ நெகட்டிவ் சென்டென்சஸ்ல என்ன செய்யணும்? ஆக்சிலரி verbs முன்னால வந்தா பின்னால வெர்ஷன் 1 verbs யூஸ் பண்ணணும். மேல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அதே போல I don't play video games. இப்ப இதே இதுக்கு நீங்க அவள் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இல்ல அப்படின்னு சொல்லுங்க பவித்ரா பாபம். எப்படி சொல்றோம் நாங்க? அவள் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இல்ல. She But- doesn't play video games. Well done. She doesn't play video games. அவள் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவுதான் பிரசன்ட் சிம்பிள் டென்ஸ். எல்லாருக்கும் இந்த டென்ஸ் கிறிஸ்டல் கிளியரா விளங்கிச்சா? Do you understand it? Do you have a clear idea of present simple tense now? சொல்லுங்க பாபு. Yes, sir. Okay. So others விலங்கல போல இருக்கீங்க. அப்ப யாரும் சைலண்டா இருக்கீங்க. Right. Clear, sir. Clear, sir. Clear, sir. Okay, right. So Pavitra clear. Right. So students, இவ்வளவுதான் present simple tense. இப்போ நான் என்ன செய்வேன் சொன்னா, உங்களுக்கு இந்த நோட்ஸையும் உங்களோட குரூப்ல போட்டுட்டு, முதலாவது உங்களோட பிராக்டிஸ் டெஸ்ட் 1 நாங்க நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ்ல செஞ்சிருந்தோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் வேர்ப்ஸுக்கு தேவையில்லை, பிராக்டிஸ் தேவையில்லை. தட்ஸ் a simple thing. முதலாவது இந்த present simple tenseல உங்களுக்கு 4 kinds of sentencesலயும் உங்களுக்கு எக்ஸசைசஸ் நான் போடுவேன். அழகா கிளியரா ரைட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. சரியா? ஐ வில் கரெக்ட் இட். ஸோ இந்த present simple tense நாங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு டென்ஸ். இதுல மிஸ்டேக்ஸ் மேக் பண்றத நீங்க முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஓகே? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஒரு வேல்யூபிளான விஷயத்தை நான் டீச் பண்றேன் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். எல்லாரும் சாப்பிடுங்க. ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே? ரைட். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. Thank you, Subhash. Welcome. Thanks, sir. Welcome. Right, sir. Good night. Welcome. Good night.